வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் டைம். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வசனம் சொல்ல போகிறேன். அது என்ன வசனம் தெரியுமா? ப்ராபர்ப்ஸ் 13:3. அது என்ன சொல்லுது தெரியுமா? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வாய் வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. நம்ம லைஃப்பில் டேஞ்சர் தான் வரும். எப்படி வரும்னு கேட்குறீங்களா? நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பையன் மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தானா. ஆனால் அவன் நாட்டி ஃபெல்லோ. அப்போ பார்த்தாலும் போய் பேசிகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஒரு நாள் புலி வருதுன்னு காப்பாற்றுங்கன்னு சொன்னானா. அப்போ ஊர் ஜனெல்லாம் கொம்பு எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அவன் காப்பாற்று. அந்த ஜனங்களாம் வந்தோடனே என்ன செஞ்சான்னு தெரியுமா? அப்புறம் அவன் சொன்னான்னா, ஏமாந்துட்டீங்கன்னு புலி வரலையேன்னு சொன்னானா. அந்த ஜனங்கள்லாம் திரும்பி போயிட்டாங்களாம். இன்னொரு நாள் அவன் சொன்னான்னா, புலி வருது என்னை மாட்டை காப்பாற்றுங்கன்னு சொன்னானா. அடுத்த நாளும் அந்த ஊர் ஜனங்க குச்சியில் எடுத்துகிட்டு மாட்டையும் அவனையும் காப்பாற்ற வந்தாங்களாம். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னானா. அந்த ஜனங்களும் கோவமாக திருப்பி போயிட்டாங்களாம். 3ஆவது நாள் ரியல் புலி வந்துச்சான். அப்போது அவன் ரியலாகவே எழுதான், புலி வருதுன்னு. அப்புறம் அவன் சும்மா சொல்கிறான்னு ஊர் ஜனங்களாம் அவன் பொய் சொல்கிறான்ட்டு அவங்க காப்பாற்றவே வரலையாம். அந்த புலி என்ன செஞ்சதுன்னு தெரியுமா? அந்த புலி அப்புறம் அந்த புலி ஃபஸ்ட்டு அந்த நாட்டி பாயை கடிச்சு சாப்பிட்டான். அப்புறம் அந்த ஆடு மாட்டெல்லாம் சாப்பிட்டுச்சு. ஏன் அந்த மாதிரி பையனுக்கு நடந்தது? ஏன்னா அவன் போய் சொன்னான். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இனிமேல் நீங்களும் பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னால் டேஞ்சரில் மாட்டிப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு கதையோட வரேன். பாய் ஃப்ரம் ஸ்வீட் டைம்.